ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஜோத்பூர் வந்தது ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தனியாக விட்டுட்டு போனது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் தனியாக விட்டுட்டு போனால் இப்படி தான் பண்ணுவாங்க, ரொம்ப கச்ச கச்சன்னு போட்டிருந்தாங்க. நான் இத்தனைக்கும் கேட்டேன், எல்லாம் வந்து கொஞ்சமாவது நீட்டாக எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறீங்களா இல்லை என்ன ஏதுன்னு கேட்டது. எல்லாமே வந்து நான் நீட்டாக அந்த கபோர்ட்ல எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் பேக் பண்ணது அப்படியே இருக்குது, நான் எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, பேக் பண்ணாத திங்ஸ் தானே, அதை நம்ம நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன நிலைமையில எல்லா திங்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லா வந்து தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூலரை தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலர் தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த ரூம் வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணியாச்சு. இந்த ரூம் வந்து என் தங்கச்சி கொடுத்தல, இன்னொரு ரூம் வந்து நாங்க இருந்துக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தோம். இன்னொன்று ஹால் தான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஹால் வந்து 2 வீட்டுக்கு காமனு, அதனால அங்க வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சும்மா ஸ்டோர் ரூம் மாதிரி வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது திங்ஸ் இந்த மாதிரி வந்து வைக்கிறதுனா ஓகே. நம்ம வந்து டிவி ஏதாவது ஹால் மாதிரியோ இல்லை பெட்ரூம் மாதிரியோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹால்ல இருந்து பார்த்தா அவங்க பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க ஹால்ல வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியும். அதே மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம ஹால்ல என்ன பண்றோம்ன்றது தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு அவங்க 2 பேர் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த காட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ வந்து இந்த ஹவுஸ் ஓனரோடது, அவங்க வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இந்த ரூம்ல போட்டோம்னா என் தங்கச்சி தூங்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரூம்ல போட்டுட்டு அவளுக்கு வந்து இந்த ரூம் ஃபுல்லா செட் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கடையில பாத்தீங்கன்னா மழை வேற வந்துருச்சு. நல்ல வேலை திங்ஸ் எதுவும் வந்து வெளியே வைக்கல, கூலர் மட்டும் தான் வெளியே வச்சிருந்தோம். சப்போஸ் ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வெளில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம். வைங்க, எல்லாமே வேஸ்டா தான் போயிருக்கும். ஏன்னா அது நனைஞ்சு போய் உள்ள இருக்கிற திங்ஸ்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. திடீர்னு மழை வருது, திடீர்னு என்ன வெயில் அடிக்குது என்னன்றது தெரியல. கிளைமேட் நீங்க எப்படி இருக்குன்றதும் தெரியல. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு வெஜிடபிள்ஸ்ல ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்க வந்து பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதாவது ரொம்ப பெரிய மார்க்கெட்லாம் இல்லை, சும்மா லைனா கொஞ்சம் கடையெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. பட் ரேட் வந்து செம ரேட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே வந்து வாங்குறோம். கொஞ்சம் வந்து எல்லா காயும் இருந்துச்சு, மெயினா முருங்கைக்காயெல்லாம் இருந்துச்சு, பரவாயில்ல. லாஸ்டா வந்து கொஞ்ச நாள் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நாங்க வந்து ஒரு 20 டேஸ் 25 டேஸ்க்கு வந்து ஒரு 4000 ருபீஸ்க்கு மேல வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கியிருந்துருக்கோம்னு சொல்லிட்டு. இங்க ஜோத்பூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிவிங் காஸ்ட் ஜாஸ்தி தானே இருக்குது. இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சரி குக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ராகி புட்டு அதுக்கு வந்து கடலைக்கறி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரெசிபி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாத்தியும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க மசாலாவை. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வேகட்டும். நேற்றுக்கு மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மற்ற காய் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்காது. ஏதோ சும்மா அந்த ஃப்ளேவருக்காக சாம்பாரில் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கறிக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பால் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிச்சிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு சேனைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை வச்சு பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா பருப்பையும் அதுக்கப்புறமா இந்த கடலைக்கறிக்கு சுண்டல் இருக்குதுல்ல, ரெண்டையும் ஒன்னா போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த சுண்டல் அந்த தண்ணியில என்ன ஆயிடுச்சு, அந்த பருப்பு வேக வச்சு பாத்தீங்கன்னா அதுல போயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைக்கிறதுனால கை வரவே மாட்டேங்குது சரியா சமைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம கடலைக்கறிக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பில், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
எவ்வளோ எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்க வந்து பருப்பும் பார்த்தீங்கன்னா, சரியா வேகவே இல்ல. மறுபடியும் 2வது டைம் நான் வேக வச்சு தான் எடுத்தேன். இனி ஒரு பொருளும் இங்க புதுசா வந்திருக்கனால, இங்க இருக்கிற கிராசரிஸ்லாம் எப்படி இருக்குது, இல்ல வந்து எவ்வளோ விசில் விட்டா வேகும், இது எல்லாமே வந்து இனி தான் ஒண்ணு ஒண்ணா பழகணும். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து வேக வச்சிருக்கிறோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா வந்து சுண்டல் நல்லா மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சு எடுத்து சேர்த்திக்கோங்க. அப்பதான் நல்லா கிரேவி வந்து உங்களுக்கு திக்கா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஈஸியா வந்து புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து மாவு நான் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தேன். இங்க தான் நமக்கு புட்டு மாவு அதெல்லாம் கிடைக்காது. ஆக்சுவலா கேரளா ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து நான் கூகுள்ல பார்த்தேன். ஆனா அது வந்து எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு தடவ போய் பார்த்தா தெரியும். அங்க வந்து புட்டு மாவு, இடியாப்ப மாவு அதெல்லாம் வச்சிருக்கிற மாரி கூகுள் ஃபோட்டோஸ்ல பார்த்தா காட்டுச்சு. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியும். அங்க வந்து இருக்கா இல்ல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த 3 மந்த்துக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம ஒண்ணு இங்க செட்டில் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புட்டு வந்து வெளிய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா பிஞ்சிருச்சு. ஸோ அது கூட கொஞ்சமா கடலைக்கறி வச்சு இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் ஒரு பீஸ் பண்ணேன்னா, எங்க 2 பேத்துக்கு வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். கரெக்ட்டா இருக்கும். இன்னைக்கு 3 பேர் இருக்கனால, இன்னும் கொஞ்சம் மறுபடியும் செகண்ட் டைம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.